மழை இருக்காங்க கொஞ்சம் போடுங்க பாப்போம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ லார்ட். மழை எப்படி இருக்கு உங்க ஊருங்கள்ல எல்லாம் போடுங்க. மழை இருக்கா? எப்படி இருக்கு கிளைமேட்? இட்ஸ் ரெய்னிங். இங்க ஏரியால மழையா? ஓகே. இது எங்க சிஸ்டர் ஈஸியா இல்லையா? சரி சரி. ஓகே. சூப்பர் சூப்பர். ஓகே. நோ ரெயின். தங்கராசு நந்தினி சிஸ்டர் எந்த ஊர்ல? நோ ரெயின். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஜோலார்பேட்ல ரெய்னிங்கா? சூப்பர். தண்டலத்துல மழை இல்லையா? ரோசி சிஸ்டர் கொஞ்சம் அனுப்பி விடுங்க மழைய. தேங்க்யூ ஜீசஸ். பாவமுக்கு நன்றி. உனக்கு நன்றி. நோ ரெயின் இன் திருப்பூர். ரெய்னிங் இன் ஹைதராபாத். அது வித்தியாசமா இருக்குல்ல, ஒரு ஒரு ஏரியால அவங்க ஒரே டைம்ல வேற வேற இடத்துல மழை பெஞ்சிட்டு இருக்கு. உம் ஹைதராபாத்ல மழை, சென்னையில மழை, ஜோலார்பேட்ல மழை. சூப்பர். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி. இந்த எல்லாவற்றுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மதுரையில மழை இல்ல. ஓகே. ரூபி சிஸ்டர் எங்க ரெய்னிங் சிஸ்டர்? கோயம்புத்தூரா? எங்க ரூபி சிஸ்டர் எங்க? தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். ஓகே. சோ நல்ல விஷயம் இல்ல, மழை மழை நல்லது. ஏன் எல்லாம் நமக்கு இதெல்லாம் பார்க்கும்போது அபண்டன்ஸ பார்க்க முடியுது எவ்ரி டைம். ஏன் மழை தாம்பரம்? ஓகே. ரூபி சிஸ்டர் தாம்பரம். ஓகே. மழையை பார்க்கும்போது என்னெல்லாம் தோணும் சொல்லுங்க பார்ப்போம். சென்னையில இருக்கிறவனுக்கு ஐயோ தண்ணி நின்று கூடாதுன்னு தோணும். உம் ஐயோ கொஞ்சம் அதிகமானாலே நிறைய இடத்துல பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க மழைய. பட் ஆனா ரெயின் இஸ் சைன் ஆஃப் அபண்டன்ஸ். உம் அது எப்படின்னா அதை பார்க்கும் போதே ஒருத்தவங்க மழையில நின்னுட்டா எப்படி நனையாம இருக்கவே முடியாதோ அந்த அளவுக்கு ஆண்டோட பிரசன்ஸ்ன்றது ஏதோ நம்ம டெய்லி ப்ரேயருக்கு வரோம் போறோம் அப்படிங்கிறது இல்ல. பிரசன்னத்துல இருப்பது, அந்த பிரசன்ஸ்ல இருந்து அவரோட பரிசுத்தாவியானவருடைய பிரசன்ஸை ஃபீல் பண்றது, எல்லாரோட பிரதர் சிஸ்டர்ஸோட சேர்ந்து ஆண்டோடைய சுபாவத்தை தியானிப்பது, இதெல்லாம் வேஸ்டே கிடையாது. எப்படின்னா விசிபிளா சில விஷயங்கள் உங்களுக்கு ஃபீல் பண்ணாததுனால ஏதோ அப்படி போறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த பிசிக்கல் மழை நினைக்கிறதை காட்டிலும் தேவனுடைய பிரசன்னம் நம்மள உள்ளும் புறம்புமாக இன்சைட் அவுட். மழை கூட வெளியே மட்டும் தான் நினைக்கும். தலையில நினைக்கும், ஷோல்டர் நினைக்கும், உடம்பு நினைக்கும், கால் வரைக்கும் நினைக்கும். ஆனால் ஆவியானவருடைய மழை நம்மளை எப்படி நினைக்கும்னா உள்ளும் புறம்புமாக மேய்ச்சலை கொடுக்கும். நம்ம உள்ளும் புறம்புமாக மேய்ச்சலை கண்டடைய வைக்கும். உள்ளார்ந்த சமாதானமும் இருக்கும், வெளியரங்கமான மேனிஃபெஸ்டேஷன்ஸும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆவியானவருடைய மழை அப்படி இருக்கும். தேங்க்யூ லார்ட். அப்பா நாங்க எதுக்குமே உங்களுடைய பிரசன்ஸை கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாவற்றுக்கும் மேலாக உங்க பிரசன்ஸ் எங்க கூட இருக்கு. நாங்க உமக்குள்ள இருக்கிறோம், நீங்க எங்களுக்குள்ள இருக்கிறீங்க, நம்ம ஒன்றா இருக்கிறோம். இதுதான் சத்தியம் ஆண்டவரே. அதனால உங்க நதி எங்களை நினைத்து கொண்டே இருக்கிறது, உங்க ஊற்று எங்களுக்குள்ள உண்டாகி கொண்டே இருக்கிறது ஆண்டவரே. எஸ் ஹோலி ஸ்பிரிட். எஸ் லார்ட். அன்லிமிட்டெட் ரிசோர்ஸ்ல நாங்க கனெக்ட் ஆகியிருக்கிறோம். யாருமே தீர்க்க முடியாத, யாருமே தீர்ந்து போயிடுச்சுன்னு சொல்லக்கூடாத அளவுக்கு அது எங்களுக்குள்ள இருக்கிற ஊற்று அப்படியே வந்துட்டே இருக்கு ஆண்டவரே. உமக்கு நன்றி. இன்ஃபினிட் இன்ஃபினிட் சோர்ஸா இருக்கிறீங்க. எஸ், தீரவே முடியாத சோர்ஸ். அதுக்கு உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இன்னொன்னு, இந்த நதிக்குள்ள எதெல்லாம் கிடைக்கும், இது கிடைக்கும் அது கிடைக்கும் இல்லை, எல்லாமே கிடைக்கும். முதலாவது இன்சைட், நமக்கு சந்தோஷம், சமாதானம், நமக்குண்டான சகல தேவைகள், உள்ளான ஆறுதல், தேறுதல், நமக்கு கவுன்சில், நமக்கான கிஃப்ட், இது எல்லாமே உள்ளான இந்த ஊற்றுள்ள கிடைக்கும். அண்ட் பிசிக்கல் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் எப்படி இருக்கும்? உம் ஹெல்த்தா மேனிஃபெஸ்ட் ஆகும், வெல்த்தா மேனிஃபெஸ்ட் ஆகும், உறவா மேனிஃபெஸ்ட் ஆகும், ஊழியத்துல பெருக்கமா மேனிஃபெஸ்ட் ஆகும். நம்ம வாயின் வார்த்தைகளை அறுவடை அப்படியே பார்ப்பீங்க. ஜனங்களுடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறதா மேனிஃபெஸ்ட் ஆகும். ஜனங்களுக்குள்ள நம்பிக்கை பிறக்கும். உங்க குடும்பத்துல பெரிய மாற்றங்கள் உண்டாகும். ஏன் இப்படி எல்லாம் வெளியில தெரியும். எஸ், தேங்க்யூ ஜீசஸ். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நாங்க இந்த நதிக்கு நாங்க எங்களை இடம் கொடுக்குறோம். பரிசுத்தாவியான ஆளுகை. எஸ் லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ரீதரமா ஷக்கர வேரதலா ஹதிர மூஷதலமா
Ora masha kara bedara mosha da laha tirimi. Ridara masha da laha dirimira bosha da la bari kara bosha da rama. Tingara masha da laha dirimi kara bosha. Ora masha da laha setiribi. Abhi अन्य भाषे பேசுகிறவங்க அப்படியே பேச ஆரம்பிங்க பாருங்க பாப்போம். Thank you Jesus. Ri hadi la kara bosha da lama. Ora masha da laha setirimira bora balaka rabi. Ora masha da laha setirimira bom. Ora masha da la tirimi. Ora masha karabe da ramosha da lamam. Rira basha da laha setiri riba la karabe da ramosha da la karabosha ri karadeshirimi. Thank you, Lord. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. கனெக்ட் ஆன ஒவ்வொருத்தரும் உங்க பிரசன்னத்தோட மகிமையை புரிந்து கொள்கிற மாதிரி அவங்களுக்குள்ள அந்த பிரசன்ஸ் அவங்க ஃபீல் பண்ணட்டும், அந்த நிம்மதியை ஃபீல் பண்ணட்டும், அவங்க சிந்தைக்குள்ள அந்த பெரிய விடுதலையை அவங்க ஃபீல் பண்ணட்டும். வி ஆர் சேஃப்ங்கிற எண்ணம் ஒருத்தரையும் நிரப்பட்டோம்ப்பா, நிரப்பட்டும். பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. எஸ் லார்ட். அப்படியே உங்க மழை பனி எப்படி அந்த புல் மேல இறங்குமோ, எப்படி அந்த ஒரு பிளசன்ட் ஃபீலிங் அது இருக்குமோ இயற்கையில, அதே மாதிரி பரிசுத்த ஆவியானவர் பனியை போல எங்கள் மேலேயே இறங்குறீங்க ஆண்டவரே. எங்களுக்கு உள்ளான ஒரு அந்த உங்க பிரசன்ஸோட ஃப்ரெஷ்னஸ் எங்களுக்கு உள்ளுக்குள்ள அதை நாங்கள் ஊற ஊற பார்க்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உமக்கு நன்றி 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 நன்றி. Yes, let them feel the freshness, Lord. Let them feel the abundance. பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் எப்படியெல்லாம் ஒருத்தருக்குள்ள மேனிஃபெஸ்டேஷனை கொடுக்க நீங்க சித்தமா இருக்கிறீங்களோ அப்படி அவர்கள் உணர்வார்களாக அப்படின்னு சொல்லி நான் பேசுகிறேன். ஓரா மாஷா கரபேதர மோஷதலா ஹசித்திரிமி. ஓரா மாஷதலா ஹசித்திரி கெரபேஷதலா. ஓரா மாஷதலா ஹசித்திரிமே ரதலா கரபௌஷதரமா. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். எங்களை நிரப்பும், எங்களை நிரப்பும், எங்களை நிரப்பு ஆண்டவரே. எங்களை நிரப்பி ஆண்டவரே நீங்க எங்களை அப்படியே அமைதிப்படுத்துங்க. எங்க உள்ளான மனிதர்கள் பெரிய விடுதலையை நாங்கள் அப்படியே ரிசீவ் பண்ணிக்கிறோம். எஸ் லார்ட், we are ready Lord, we are ready, we are ready, we are ready in Jesus name. Amen, amen, amen. Thank you. So ஒருத்தரையும் ஆண்டவர் எவ்வளவு அழகா yeah, he's filling us. நான் ஒரு விஷயம் மட்டும் ஷேர் பண்ணோம் எனக்குன்னு யோசிச்சேன். காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு இருக்குல்ல, அங்க பேசியிருக்காருல்ல. அப்படின்னா என்ன என்ன அர்த்தம் அப்படின்னு ஃபீல் பண்றீங்க? சாட்ல போட முடிஞ்சுங்க போடுங்க. பட் ஆனா காதுள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு இருக்குல்ல வசனத்துல. எனக்கு ஸ்டார்டிங்லாம் எனக்கு இந்த பைபிள்லாம் தெரியாது. எல்லாருக்குமே காது தானே இருக்கும், எல்லாருக்குமே காது இருக்கிறவங்க எல்லாம் காது கேட்கும். ஒருவேளை செவிடா இருந்தா மட்டும் தான் கேட்காது அப்படின்னா அது காது உள்ளவன் கேட்க கடவன்னா என்னது அப்படின்னு லிட்ரல் மீனிங் படிச்சுட்டு எனக்கு அப்போ வந்து ஒரு குழப்பமா இருந்தது. சில வசனம்லாம் அப்படிதான் இருக்கும். நமக்கு வந்து ஆவிக்குரிய மனக்கண் திறந்தால் ஒழிய பிரகாசிக்கப்பட்டால் ஒழிய நமக்கு அந்த வசனங்களுக்கெல்லாம் அர்த்தமே புரியாது. ஆனா ஒரு டைம்க்கு அப்புறம் ஹோலி ஸ்பிரிட்டோட பிரசன்ஸ்ல நான் ஃபீல் ஆகுறதுக்கு அப்புறம் தான் பைபிளை படிக்கிறதுக்கே எனக்கு ஒரு மைண்ட் ஓப்பன் ஆச்சு. ஒருவேளை யாராவது இந்த மாதிரி ஸ்டேட்ல இருக்கிறீங்க, பைபிள்ல நிறைய விஷயம் புரியல, இந்த மாதிரி லிட்டல் மீனிங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு என்னமோ ஒரு சிஸ்டர் கிட்ட ஒரு நாள் பேசிட்டு இருந்தப்ப சொன்னாங்க, இந்த வசனம் இருக்கே சிஸ்டர், இது ஆண்டவர் பேசுறாருன்னா இதை நான் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும் போதப்ப தெரிஞ்சது, ஒரு பைபிளை படிக்கிறதுக்கும் ஆவியானவர்கள் அதுல இருந்து எடுத்து கொடுக்குற வார்த்தைய ரெவலேஷன் எடுத்துக்கிறதுக்கும் பரிசுத்த ஆவியானவர் இல்லாம முடியாது
ஏன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப ரொம்ப, ஏன்னா எழுதினவருக்கு தான், the பர்சன் ஹூ ரோட், பர்சன் ஹூ இன்ஸ்பயர்ட், அவர் தான் பெட்டர் பர்சன் டு இன்டர்பிரட், இல்லையா? இப்ப நான் ஒரு லெட்டர் எழுதுறேன், என் ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் கச்சாமுச்சான்னு இருக்கும்னு வச்சுக்கோங்க, எழுதுறேன். நான் என்ன அப்போ அது ஒருத்தங்கிட்ட போய் சேருது. ஆனா அவங்களுக்கு வந்து பாதி புரியலன்னா, ஒண்ணு பிசிக்கல் ஹேண்ட் ரைட்டிங் புரியாம இருக்கலாம், இன்னொன்னு நான் எதை நினைச்சு எழுதுனேங்கிறது புரியணும்னா நானே போய் என்ன பண்ணணும், அந்த லெட்டரை படிக்கணும். ஸோ நிறைய லைன் பை லைன் நான் படிக்கும் போது, ஓ இதான் எழுதியிருக்காங்க போல, பிஏ வந்து ஓ மாதிரி போட்டு வச்சிருக்காங்க, கே வந்து இப்படி போட்டு ஆறு மாதிரி போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி, அப்போ அவங்க படிச்சு எதெல்லாம் திணறினாங்களோ அது வந்து அதுல இருந்து வெளியில வருவாங்க. ஏன்? ஸோ பிசிக்கல் லெட்டரா இருந்தாலுமே, அது அர்த்தமா இருந்தாலும், ஆழமா நான் என்ன நினைச்சு அதை எழுதுனேங்கிறதும் நானே சொல்லி கொடுத்தால் ஒழிய, எனக்கு அவங்க இடம் கொடுத்தால் ஒழிய, இல்ல இல்ல நானே பாத்துக்கிறேன் அப்படின்ட்டாங்கன்னா, இல்ல நான் ஒருத்தங்க என்னால ஹெல்ப் பண்ண முடியும் அந்த ஆக்சஸ்ல வச்சுக்கிட்டே அவங்க வந்து அதை அந்த ஹெல்ப்பை வாங்கிக்கலனாலும் என்ன பண்ண முடியாது, அதை தெளிவாய் பெற்றுக்கொள்ள முடியாது. அதே மாதிரிதான் வேதம் வாசிக்கும் பொழுதும் நம்ம பைபிள் எடுத்து வச்சிடறோம், கண்டிப்பா இன்னைக்கு ஒரு புஸ்தகம் ஃபுல்லா முடிச்சிடணும், இல்ல இத்தனை அதிகாரம் படிக்கணும், நல்ல விஷயம், நல்ல பிளெயின் ரீடிங் ரொம்ப நல்லதுதான். ஆனா அதை படிக்கும் போதெல்லாம் ஆண்டவர் இப்படி சொல்லி கொடுத்தாரு. ஒரு முறை ஒரு பாஸ்டர் சொன்னாங்க, நான் இந்த டைம்ல ரட்சிக்கப்படும் போது, சி நீ படி, பைபிள் படி, ஆனா உனக்கு வெறுமையா நீ ஃபீல் பண்ற, பைபிள் எடுத்தாலே தூக்கு தூக்கமா வருது, இல்ல பைபிள் எடுத்தாலே உனக்கு வந்து ஐயோ இல்ல பாதி வார்த்தை என்னன்னே புரியலையே, தமிழா மலையாளமா சான்ஸ்கிரிட்டானே புரியாத அளவுக்கு சில வேர்டெல்லாம் இருக்குது, இப்படி எல்லாம் நீங்க குழம்புறீங்கன்னா, கால் த கிரியேட்டர், அவர் தான் அதை ரைட் பண்ணியிருக்காரு. த பர்சன் ஹூ இன்ஸ்பயர் டு ரைட், லெட் அந்த வேத எழுத்துக்களை எழுத இன்ஸ்பயர் பண்ணவரை ஹெல்ப்புக்கு கூப்பிடுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கிறாரு, டு இன்டர்பிரட் ஹிஸ் ஹார்ட். தேவனுடைய இருதயத்தை உங்களுக்கு ஓப்பனா அப்படியே சொல்லி கொடுக்க, வெளிப்படுத்த ஆவியானவர் ரெடியா இருக்கிறாரு. அப்புறம் தான் தெரியும், ஆமா இல்ல விஷயம், அவரு தானே இன்ஸ்பயர் பண்ணி இந்த வேதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாருன்னா அவரு தானே நமக்கு சொல்லி கொடுக்க முடியும். இப்ப நம்ம நிறைய இடத்துல பிரசங்கங்களை கேட்கிறோம், நிறைய விஷயம் புக்ஸ் படிக்கிறோம், எல்லாமே எல்லாமே அது 100% நமக்கு தெரியாது. ஆனா யார் இடத்துல இருந்து வருகிற வெளிப்பாடு தெளிவு 100% இருக்கும்னா பரிசுத்த ஆவியானவரே நமக்கு சொல்லி கொடுக்கும் போது மட்டும்தான். அதனால எவ்ரி டைம் பைபிள் படிக்கும் போது ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணுங்க, ஹோலி ஸ்பிரிட் டீச் மீ. இல்ல யாராவது பிரசங்கத்தை கேட்கும் போது கூட, ஹோலி ஸ்பிரிட் இதுல இருந்து நான் எனக்கு வார்த்தைனா அதை அப்ளை பண்ற அளவுக்கு, அதை ஃபிளஷா மாறுகிற அளவுக்கு வெளிப்பாடா இது எனக்கு மாறுவதாக அப்படின்னு சொல்லி ஆவியானவரை ஒத்தாசைக்கு கூப்பிட்டுட்டோம்னா, ஏன் அது காதுள்ளவன் கேட்க கடவனா, அதுதான் the one who have the heart. ஸ்பிரிச்சுவல் இயர்ஸ்னு ஒரு சிஸ்டர் போட்டிருந்தாங்க. அதாவது ஒரு சில ஃபில்டர் எல்லாம் கூட இருக்கும், ஸ்பிரிச்சுவல் இயர்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா எதை எடுத்துக்க கூடாது, மீட் சாப்பிட்டுட்டு போனை போட்டுறணுங்கிற தெளிவு எப்படி வரும், ஆவியானவர் நமக்குள்ள இருந்து அந்த ஸ்பிரிச்சுவல் இயர்ஸ் இருக்கும் போதுதான், பேசிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு தெரியும், இல்ல இல்ல இது போனு, இதை தூக்கி போட்டுறணும், ஃபிளஷை மட்டும் எடுத்துக்கணும், யாருடைய எதுவுமே கேட்கக்கூடாது, பிரசங்கத்தையுமே கேட்கக்கூடாது அப்படின்னு நாங்க சொல்லுவதில்லை. ஆனா உங்களை ஸ்பிரிட் லீட் ஆகும்போது நீங்க ஒருவேளை கேட்கறீங்கன்னா, சில இடங்கள்ல ஆவியானவர் சொல்லுவாரு, இது போன்மா இது ஃபிளஷ் அப்படின்னா, தேவனுடைய சுபாவத்தை பத்தி ஒரு இப்படி அப்படியுமா பிரசன்ட் பண்றாங்கன்னா அப்ப அதை எடுத்துக்கொள்ள கூடாது. தேவனுடைய சித்தத்தை பற்றி வித்தியாசமா பிரசன்ட் பண்றாங்கன்னா அதை எடுத்துக்கொள்ள கூடாது. ஆனா அவர்களுக்குன்னு உள்ள சில ரெவலேஷன் இருக்கும், சில பேர் பேசும்போது கேட்கும் போது நமக்கு ஒரு தெளிவு வரதான் செய்யும், அவங்க மேல இருக்கிற அழைப்போட இது இருக்கதான் செய்யும். ஆனா நாம தெளிவாய் ஒரு விஷயத்த கேட்கும் போது எப்படி கேட்க முடியும், பரிசுத்த ஆவியா நமக்குள்ள இருந்து நம்ம சென்சஸை ஷார்பன் பண்ணும் போதுதான் கேட்கிற விஷயங்களை தெளிவா கேட்போம், எது எடுத்துக்கலாம் எது எடுத்துக்க கூடாதுங்கிற தெளிவு உண்டாகும். அப்படி இல்லாம நம்ம டைரக்டா ஒரு லிட்ரலாவே கேட்டு 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 பழகுறோம்னா எல்லாத்தையுமே ஆண்டவர் பேசுறாருங்கிற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? அதை நம்ம மைண்ட்ல ரிசீவ் பண்ணுவோம். ஓகே, ரெவலேஷன்னா ஹார்ட்ல வரும், மைண்டுக்கு வருதுன்னா இட் இஸ் இன்ஃபர்மேஷன். டூ மச்சா பைபிள் படிக்கிறீங்க, டூ மச்சா புக்ஸ் படிக்கிறீங்க, டூ மச்சா நிறைய பிரசங்கங்களை கேட்கறீங்க, ஆனா லைஃப்ல சில விஷயங்கள் உங்களுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறது மாற்றத்தை நீங்க பார்க்கவே முடியல, அது என்னன்னே தெரியல, ஒரு ஏரியால குழப்பம் இருந்துகிட்டே இருக்குன்னா கொஞ்சம் நிதானிங்கள், கொஞ்சம் நிதானிங்க. இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் ஆயிருக்குதுன்னு அர்த்தம். இன்ஃபர்மேஷன்ஸ் கேன் நாட் சேஞ்ச் அவர் லைஃப். நிறைய விஷயங்களை கேட்கறதுனால மாறி இருக்கணும்னா நிறைய பிஹெச்டிஸ், நிறைய சயின்டிஸ்ட், உலகத்துல இருக்கிற பெரிய மேதாவிகள் எல்லாம் தான் நிறைய தெரிஞ்சிருக்கணும் இல்லையா?
அப்படி அல்ல, ஒரு வசனம் சொல்லுது இல்ல, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்துல பைத்தியமானவைகளை தெரிந்து கூட. உலகத்துல பெரிய ஆளா இல்லாம இருக்கலாம். ஏன் அவங்களுக்கு நிறைய விஷயம், சில பேரெல்லாம் நான் கேட்டிருக்கேன், அவங்க டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு எனக்கு எழுத படிக்க கூட தெரியாது. நான் படிக்க ஒரு பிரதர் இப்படி சொன்னாங்க, 3ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கிறேன், நான் படிக்க கத்துக்கிட்டதே வந்து பைபிள் படிக்கத்தான் அப்படின்னு சொல்லி. ஆனா அவர் பேசுறத பாத்தீங்கன்னா அவ்வளோ ஞானம், அவ்வளோ ஆண்டவரோட ஞானம், அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல. சரளமா வசனங்களை பேசுறார், ஆழ்ந்த அர்த்தங்களை பேசுகிறார், தேவனுடைய இருதயத்தை பேசுகிறார். ஸோ வி பிலீவ் இன் ரெவலேஷன், நாட் இன்ஃபர்மேஷன். புரியுதுங்களா? சோ நம்ம கூடு கையில, அதனாலதான் படிச்சவர்கள் படிக்காதவர்கள் இவங்க இது அவங்க அது நம்ம பாக்குறது இல்லை. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர்கள் நடத்தப்படுகிறீர்களா, அதுதான் நம்ம பாக்குறோம், அப்படிதான் நம்ம கற்றுக் கொடுத்திருக்கிறார். மற்றபடி இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட்னால அறிவு இருமாப்பை உண்டு பண்ணும்னு வசனம் தெளிவா இருக்கு. ஏன் இத்தனை இப்படி நான் ரட்சிக்கப்பட்ட டைம்ல வந்து ஒரு போட்டி இருக்கும், யாரெல்லாம் எத்தனை முறை பைபிள் படிச்சாங்க அப்படி சொல்லி. யாருக்கெல்லாம் அப்படி எல்லாம் கிராஸ் பண்ணிருக்கிறீங்க, எத்தனை முறை பைபிள் படிச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நான் வந்து ஒரு முறை கூட ஃபுல்லா படிக்கல, ஏன்னா அப்பதான் நான் வந்திருக்கிறேன். நியூ டெஸ்ட்மென்ட் மட்டும் தான் படிச்சிருக்கிற போது ப்ரேயர் செல்ல இருக்கிறவங்க எல்லாம் நான் 3 முறை இப்படி முடிச்சிருக்கேன், 4 முறை முடிச்சிருக்கேன் அப்படிலாம் பேசும்போது, ஐயோ நம்ம நியூ டெஸ்ட்மெண்டே இப்பதான் 2-3 மாசம் நான் ரசிக்கப்பட்டு 2-3 மாசத்துல நியூ டெஸ்ட்மெண்ட் மட்டும் படிச்சிருக்கேன். அப்போ உள்ளுக்குள்ள ஐயோ ஃபுல் பைபிள் படிச்சாதான் நம்மள கிறிஸ்டியனே ஒத்துக்குவாங்க போல இருக்குன்ற மாதிரி ஒரு ஒரு ப்ரெஷர். அதனால ஃபர்ஸ்ட் ஆதி ஆகமத்துல இருந்து அந்த மலாக்கி அந்த வசனம் வரைக்கும் அப்படியே ஒரு பயங்கர ஃபாஸ்டா ஒரு 3-4 மாசத்துல படிச்சு முடிச்சு, அப்பா நான் பைபிள் படிச்சு முடிச்சிட்டேன்னு நினைச்சேன். புரியுதுங்களா? சோ இதெல்லாம் என்ன, இது வி ஆர் மோட்டிவேட்டட் பை பியர் ப்ரெஷர். பியர் ப்ரெஷர்னா என்னை சார்ந்திருக்கிறவர்கள்ல நான் ஒன்னா இருக்கு தெரியறதுக்கு நான் செய்யற சில என்ன சொல்றது அது, என்ன சொல்லுவாங்க அத, மாயாஜாலம், இல்ல ஏதாவது ஒரு ஒரு யுக்தி. அந்த மாதிரிதான் பைபிளை நான் படிக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, ஐயையோ பைபிள அது வல்ல வழி படிக்கிறது. ஃபுல் பைபிள படிச்சு முடிக்கிறது நல்லது, அது ரொம்ப நல்லது. ஆனா அந்த ரெவலேஷன், அதுல இருந்து தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு வருகை இடம் கொடுக்க பரிசுத்தாவியானவரோடு சேர்ந்து படித்து அதை ஆழங்களை தியானிப்பதுங்கிறது வித்தியாசம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஸோ இப்போ கேட்டுட்டு இருக்கவங்க கூட யாராச்சும், ஐயோ நம்ம பைபிளே படிக்கலையே, ஃபுல் ஒரு முறை கூட படிக்கலையே, கிறிஸ்டியனா இருக்கிறோம் இல்ல ஆண்டவரை ஏத்துட்டு இருக்கிறோம், வேதத்தையே படிக்கலன்னா இது ஓகே, நீங்க நிதானமா படிச்சு முடிங்க. ஆனா நீங்க படிக்கிற டைம்ல, ஆண்டவரே இந்த விஷயத்தை குறித்து எனக்கு தெளிவு உண்டா பண்ணுங்க, இந்த வசனத்தின் மேல எனக்கு தாகம் உண்டாகட்டும், இதோட ஆழமான மறைப்பொருள்கள் எல்லாம் எனக்கு வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ஹோலி ஸ்பிரிட்டை இன்வைட் பண்ணுங்க. எஸ், யாரெல்லாம் இப்படி ப்ரெஷரா ஃபீல் பண்றீங்க, பைபிள் ஐயோ படிக்கலையே படிக்கலையே அது மாதிரி கில்ட்டி ஆகுறீங்கன்னா, கில்ட்டி ஆகாதீங்க. ஓகே, நிதானமா எடுத்து வி ஹாவ் டு ஹான், அதாவது நம்ம வேத புத்தகத்தை நாம கனம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அதை ஒரு சேனலா ஆண்டர் வச்சு நம்ம கிட்ட பேசிட்டு இருக்காரு. அது அந்த அந்த வசனத்தினால நம்ம நிரப்பு இருக்கும் போது பரிசுத்தாவியான அதுல இருந்து எடுத்து நம்ம கிட்ட பேசக்கூட முடியும். சோ அது ஒரு பெரிய சேனல் நம்ம கிட்ட ஆண்டவர் பேசுறதுக்கு. அதனால வேதம் வாசிக்கிறது ஆப்ஷனல் கிடையாது, வாசிக்கலாம் வாசிக்காம போகலாம், அப்படி அல்ல, நான் அப்படி சொல்லல. நீங்க வேதம் வாசிக்கணும். வேதம் வாசிக்கிறது இப்படி காதுள்ளவன் அது மாதிரி ஸ்டேட்ல வாசிக்கணும், பரிசுத்தாவியானத்தோடையோடு வாசிக்க இல்ல, அந்த மாதிரி வெளிச்சத்தில் இருக்கிறவர்கள் இடத்துல ஒத்தாசை பெற்றுக்கொள்ளணும். எப்படி வாசிக்கலாம், இல்ல ஒரு தெளிவுபடுத்திக்கலாம், எப்படி எல்லாம் பிளான் பண்ணி வாசிக்கலாம், இதெல்லாம் வந்து கொஞ்சம் கற்றுக்கொண்டு நீங்க பைபிளை வாசிக்கலாம். ஓகே, எஸ். நீங்க பைபிள் வாசிக்க வாசிக்க உங்களை மீறிய இந்த மாதிரி ஹோலி ஸ்பிரிட் லீடிங்ல வாசிக்கும் போது தெளிவா ஒரு அமைதி உண்டாகும். அப்படி நீங்க வாசிக்கிறதே ஒரு நல்ல பழக்கம், எனி புக் ஃபார் தட் மேட்டர். அது வந்து நீங்க படிக்கும் போது உங்களை மீறி ஒரு ஆழமான ஒரு கான்சென்ட்ரேஷன், ஒரே சிந்தனை, நிறைய ஒரு ஃபோக்கஸ் எல்லாம் நமக்கு உண்டாகும் எந்த புத்தகத்தை படிக்கும் போதும். ஆனா வேதம் நம்ம ப்ரையாரிட்டியா ஆயிடுச்சுன்னா அதை விட சூப்பர் வேற எதுவுமே இல்லை. ஸோ அதனால ஐ என்கரேஜ் ஈச் ஒன் ஆஃப் யூ டு ரீட் பைபிள், ஸ்டடி பைபிள், மெடிடேட் ஆன் இட் டே அண்ட் நைட். ஏதாவது ஒரு வசனத்தை, உங்ககிட்ட ஆண்டவர் பேசுற வசனத்தை, இதை பத்தி எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆழமா தெரியணும், இந்த மூலமா நான் உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகணும் ஆண்டவரே, இதை பத்தி எனக்கு டீப்பா சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு வசனத்தை நீங்க மெடிடேட் பண்ணும்போது அதுக்கு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஆண்டு உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். எப்படி அதை அப்ளை பண்ணணும்னு சொல்லி கொடுப்பார், எப்படி இன்னொருத்தவங்க வாழ்க்கையில அதை சட்டமாக நாம் இயற்ற முடியும், டிக்ளேர் பண்ண முடியும்னு கற்றுக் கொடுப்பார். புரியுதுங்களா? அதனால் we are all growing.
புரியுங்க, எல்லாம் கற்று தேர்ந்துட்டேன் அப்படின்னு யாருமே கிடையாது. வேதத்துல எல்லாம் எவ்வளோ பெரிய ஆட்களா இருந்தாலும் இந்த பைபிளை நான் வந்து பயங்கரமா படிச்சு கரைச்சு குடிச்சிட்டேன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அதுல இருக்கிற ஆழங்கள் அவ்வளோ. ஓகே. யாராவது அப்படி உங்ககிட்ட வந்து நான் பைபிள் இப்படி படிச்சிருக்கேன் அப்படி படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நான் முடிச்சிட்டேன் அப்படிலாம் பேசுறாங்கன்னா ஒன்றும் விஷயமே புரியலன்னு அர்த்தம் உங்களுக்கு. ஏன்? அதனால பியர் ப்ரெஷர்னாலேயோ ஒரு ஆவிக்குரிய கூட்டத்துல இருக்கும்போது நம்ம இப்படி எல்லாம் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு விஷயத்த செய்ய வேணாம். நான் பைபிள் ரீடிங்கை பத்தின கன்விக்ஷன் நம்ம ஒருவருக்கு பர்சனலா வேணும். ஒருவேளை இது வரைக்கும் அந்த சீரியஸ்னஸ் இல்லைன்னா, இசப்பா கிவ் மீ த சீரியஸ்னஸ் லார்ட். அதோட முக்கியத்துவமே எனக்கு தெரியாம இருக்குது, எனக்கு அது ரியலா மாத்துங்க. உண்மையாகவே எனக்கு உள்ளே இருந்து அந்த ஆர்வம் உண்டாகட்டும். நீங்க எழுதி வைத்திருக்கிற காரியங்கள் எனக்கு பர்சனலா நான் ஒன் டு ஒன் அதை எப்படி எடுத்துக்கொள்வதுன்னு எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. ஏன் அப்படின்னு கேளுங்க. நீங்க நல்லா பைபிள் தொடர்ந்து வாசிக்கிற அந்த பழக்கம் வந்து மெடிடேட் பண்ண பழகினா உங்களை மீறி லிசனும் பண்ணுவீங்க. புரியுதுங்களா? நிறைய பேர் நான் நோட் பண்றது இப்போ நான் ரொம்ப எப்படின்னா அப்சர்வ் பண்ணுவேன். பீப்புள் அப்சர்வ் பண்றது வந்து என்னுடைய பழக்கம்னு வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்ல ரொம்ப நான் பேசாதனால நான் எப்ப பார்த்தாலும் அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பேன் பீப்புளை. அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, எப்படி பேசுறாங்க, எப்படி ஒரு விஷயத்த சொல்றாங்க, எப்படி ஒரு விஷயத்த ப்ராசஸ் பண்ணி சொல்றாங்க. இது மாதிரி எல்லாம் ஒரு மனுஷனுடைய சுபாவத்தை ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கிற பழக்கம் எனக்கு உண்டு. ஒரு ரீசெண்டா ஒரு சில காமனா ஒரு விஷயம் நான் அப்சர்வ் பண்றது என்னன்னா, நிறைய பேருக்கு லிசன் பண்ற குவாலிட்டி கம்மியா இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எனக்குமே கொஞ்சம் லிசனிங் வந்து கம்மியா இருக்குது அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிறோம். இல்ல நம்ம ஓகேவா தான் இருக்கிறோம், நம்ம சூப்பரா தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம நினைச்சுக்கிறோம். பட் ஆனா இப்போ உள்ள நாட்கள்ல ஓவரால் பாத்தீங்கன்னா ஒரு 100% மக்கள்ல ஒரு 60% பேர்கிட்டயாச்சும் ஒரு லிசனிங் ஸ்கில்ஸ் கம்மியா இருக்குது. லிசனிங்னா நிதானமா பொறுமையா ஒரு விஷயத்தை கேட்கறதுக்கான அந்த ஒரு ஸ்கில், அதை கேட்கறது இல்லை. ஆனா பேசுகிறது அதிகமா இருக்கு. ரொம்ப அதிகமா பேசுறோம். நிறைய விஷயத்த சொல்றதுலயே இருக்குமே தவிர எதிர்முனையில இருக்கிறவங்க என்ன சொல்ல வராங்கன்னு நிதானமா கேட்கறதுக்கான விஷயம் வந்து கம்மியா இருக்கு. நீங்க கொஞ்சம் நிதானிச்சு பாருங்களேன். யூ லவ் டு டாக். நமக்கு நம்ம மீறி பேச பிடிக்கும். எல்லாத்தையும் சொல்லணும், டீட்டெயில் பண்ணி சொல்லணும். என் காரியம், என் வீட்டுக்காரியம், என் பிள்ளைங்க காரியம், அது அது நம்ம நிறைய விஷயம் வந்து பேசுறது ரொம்ப பிடிக்கும். ஆனா யாராச்சும் வந்து இதே மாதிரி உங்களை மாதிரியே எதிரில் உள்ளவங்க வந்து பேச ரொம்ப பிடிச்சவங்க உங்ககிட்ட வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யோசிச்சு பாருங்க அது எப்படி இருக்கும். யாரெல்லாம் அப்படி ஃபீல் பண்ணிருக்கீங்க? எப்ப எதிரில் இருக்கிறவங்க முடிப்பாங்க நம்ம அடுத்து ஆரம்பிக்கணும் அப்படி சொல்லிட்டு ஒரு ப்ரெஷர் யாரெல்லாம் ஃபீல் பண்ணிருக்கிறீங்க எதிரில் இருக்கிறவங்க பேசுறது? அதுக்காக நான் வந்து ஐ டோன்ட் என்டர்டெயின். அதாவது நெகட்டிவா ஒரு விதமா நம்ம நேரத்தை தின்ற மாதிரி, நம்ம பலனை உறிஞ்சுக்கிற மாதிரி பேசுகிறவர்கள நம்ம கைண்டா டிஸ்கரேஜ் பண்ணிட்டு போயிடணும்னு நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஆனா அத்தியாவசியத்துக்கே நம்ம அவங்க பேசுறது அவங்க உங்ககிட்ட இருந்து ஒரு விஷயத்துக்காக பேசுறாங்கன்னா அதையுமே கேட்கறதுக்கு பொறுமை இல்லைன்னா அப்ப நமக்குள்ள ஏதோ இஷ்யூ இருக்குது அப்படின்னு அர்த்தம். இத பாவம்னு நான் சொல்லல, இல்ல ஒரு டிசபிலிட்டின்னு நான் சொல்லல. பட் ஆனா இந்த நிதானம் இப்ப இது கம்மியா இருக்குதுன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அதுவும் ஆவிக்குரியவங்க கிட்ட ரொம்பவே கம்மியா இருக்குது. ஏன்னா எப்பயுமே மற்றவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கவும் மற்றவங்க வாழ்க்கையில தீர்வை பேசவும் நாம மத்தவங்களுக்காகன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே பேசிக்கிட்டே இருக்கிறவர்கள் நிறைய பேர் நான் பாக்குறேன். they don't listen. ம் ஒருவேளை அப்படி யாராச்சும் இருக்கிறீங்க, எனக்கு லிசன் பண்ண முடியலன்னா இது வந்து பெரிய என்னது குறை கிடையாது. ஆனா அதை நம்ம செய்யும் பொழுது நிறைய நேரத்துல நான் இந்த மினிஸ்ட்ரியில வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். ஆஹ் அவங்க எதிரில் உள்ளவங்க பேசிக்கிட்டே இருக்கும் போது ஆண்டவர் சில இடத்துல அமைதியை லிசன் மட்டும் பண்ணணும்ன்ற மாதிரி லீட் வந்த போது நாங்க அமைதியை கேட்டுக்கிட்டே இருக்கும் போதே அவங்க பாதி ரிலீவ் ஆயிடுவாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களே அவங்களோட எமோஷன்ஸ் எல்லாம் வெளியே வரும். அவங்க எதுல ஸ்டக் ஆயிருக்காங்கன்றது அவங்களுக்கு. ஏன்னா அவ்வளோ எல்லாம் யாரும் அவங்கள பேச விட்டு கேட்டே இருக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? உனக்கு என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்க ஆள் இல்லாததுனால நிறைய பேர் டிப்ரெஷனுக்குள்ள இருக்கிறாங்க. தெரியுங்களா? நோய் கிடையாது அது. டிப்ரெஷனுங்கிறது வந்து நம்ம நோய் அப்படின்னு பிராண்ட் பண்ணி வைக்கிறோம். உனக்கு என்ன பண்ணுது, வாட் இஸ் பாதரிங் யூ, உன்னை என்ன எது கஷ்டப்படுத்துது அப்படின்னு கேட்க ஆள் இல்லாததுனால மனசோர்வுக்குள்ள சிக்கிக்கிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சோ நான் எக்ஸ்பீரியன்ஸா சொல்றேன். அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கும் போதோ அப்படியே அவங்க ஃப்ரீ ஆகுறத ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்புறம் நாம பேசுகிற சில வார்த்தைகள் அவங்களை கட்டி எழுப்புகிறத பாக்குறேன். பரிசுத்தாவியானவர் அவங்க ஸ்டேட்டுக்கு ஏத்த மாதிரி வார்த்தைகளை பேசி அவங்கள ஆற்றி தேற்றி அப்படியே கொண்டு போகிறாங்க.
அப்படி நான் நிறைய பார்க்கும்போது தான் லிசனிங் இஸ் இம்பார்ட்டன்ட். லிசனிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மாத்தி மாத்தி குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள மனைவி கணவன் பேசுகிறத நிதானமா பேச விட்டு கேட்கறது. அதுவும் மனைவியை கணவர் பேச விட்டு கேட்கறது, அது ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. உடனே நியூஸ் பேப்பர் எடுத்துக்குவாங்க, இல்ல நியூஸ் போட்டுக்குவாங்க. உம் இல்ல வேற ஏதோ முக்கியமான விஷயம் இருக்கிற மாதிரி காட்டிட்டு போறது. இதெல்லாம் எப்படின்னா கொஞ்ச நாளைக்கு ஒர்க் அவுட் ஆகும். மனைவி கிட்ட என்ன நடக்குது, வாட் இஸ் ஹேப்பனிங், என்ன விஷயம் அப்படின்னு கேட்கறதுக்கு முடியலன்னா அங்க பெரிய ஒரு பிளவு இருந்துகிட்டே தான் இருக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்க்கு சொல்றேன். அதே மாதிரி பிள்ளைங்களை பேச விட்டு பார்க்கணும். நீங்க பேச விட்டு பாத்தீங்கன்னாவே அவங்க ரீசெண்டா என்ன அவங்க ஹார்ட்ல போயிட்டு இருக்கு, என்ன விஷயம் போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஸ்கேன் பண்ணிடலாம். மினிஸ்ட்ரிக்கு மட்டும் நான் சொல்றேன்னு நினைக்காதீங்க. நமக்கு லிசனிங் ஸ்கில்ஸ், கவனிக்கிற தன்மை என்பது நமக்கு இல்ல. கொஞ்சம் இதுல இருக்கவங்க பேசிட்டு இருக்கவங்க எப்ப முடிப்பாங்களோன்னு ஒரு மாதிரி ஒரு துரு துரு துருன்னு வருதுன்னா, ஆவியானவரே இந்த சுபாவம் எனக்குள்ள நீங்க உருவாக்குங்கன்னு கேளுங்க. ஏன்னா ஒரு வசனம் இருக்கு, நான் அதை படிக்கிறேன், இங்க கேளுங்க. 1 செகண்ட். மல்கியா சாப்டர்ல 3வது அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்கு. நம்ம வந்து ஏன்னா நம்ம ஆண்டோட சுபாவமே கவனிச்சு கேட்கறதுதான். அவர் கவனிச்சு கேட்பாராம். கவனிச்சு கேட்பாருன்னா சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லி ஏதோ வேலை பார்த்துக்கிட்டே போன் பேசிக்கிட்டே இல்ல சமையல் பண்ணிக்கிட்டே இல்ல அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டே கேட்கறதல்ல. கர்த்தருக்கு அந்த வசனம் சொல்றேன் பாருங்க. கர்த்தருக்கு பயந்தவர்கள், 3வது அதிகாரம். கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். புரியுதுங்களா? சோ இந்த கேரக்டர் நமக்குள்ள இல்லைங்கிறதே ஒரு பெரிய பொய். வி ஹாவ் த கேரக்டர். ஆனா இப்போ உள்ள ஃபாஸ்ட் லைஃப் ஸ்டைல்ல மொபைல் நிறைய யூஸ் பண்றோம், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் ஓவர்லோட் இருக்கிறதுனால நம்ம ஏதாவது ஒரு இடத்துல வெண்ட் அவுட் பண்ணணும்ட்டு நிறைய பேசுகிறோம். ஆனா புக்கு வாசிக்கிற பழக்கம் நான் சொன்னேன் இல்லைங்களா, நம்ம வாசிக்கிற நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப காமா இருப்பாங்க, கம்போஸ்டா இருப்பாங்க, அவைலபிளா இருப்பாங்க, அந்த துரு துருன்னு இருக்க மாட்டாங்க. அதனால வேதத்தை தியானிக்கிறதையும் நம்ம அப்படி லைஃப் ஸ்டைலா கொண்டு வரும்போது இந்த ஸ்கில் நமக்குள்ள உருவாகும். இன்னொன்னு அது தேவனிடத்துல இருக்கிற சுபாவம், அவருடைய திவ்ய சுபாவத்துக்குள்ள பங்குள்ளவர்களாய் நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அதனால என்னால ஒருத்தங்கிட்ட கவனிச்சு கேட்க முடியும் அப்படின்னு முதல் நம்பணும். இன்னொன்னு, எனக்கும் என்னுடைய விஷயங்களை சொல்லுகிறதுக்கான இந்த இடத்தை ஆண்டவர் உருவாக்கி வைத்திருக்கிறார் அப்படிங்கிற பிடிப்பு உங்களுக்கு வரணும் முதல். புரியுதுங்களா? எப்பயுமே நீங்களே கேட்டுட்டே இருங்க, ஒருத்தவங்க கிட்ட கவனிச்சுக்கிட்டே இருங்கன்னு நான் சொல்லல. நீங்க அதை பண்ணும் போது, நீங்கள் அதை விதைக்கும் போது, ஒருத்தவங்களுக்கு குவாலிட்டி டைமை கொடுத்து அவங்க விஷயம் என்னன்னு கேட்கும் போது உங்களுக்கான இடத்தையே நீங்க என்ன பண்றீங்க, உருவாக்குறீங்கன்னு அர்த்தம். சோ நீங்க ஒருத்தங்க கிட்ட போய் சொல்லும் போது அதி ஜாக்கிரதையா உங்களுடைய காரியத்தை ஒரு வார்த்தை விடாம கேட்கிற மக்களை ஆண்டவர் எழுப்புவார். புரியுதுங்களா? எஸ். அதனால வீட்டுல பிள்ளைங்க கிட்ட பேச விடுங்க. பேச வரும்போதே ஐயோ நமக்கு டைம் இல்லை, நிறைய வேலை இருக்கு, இது செய்யணும் அதை செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டு போயினா அதுங்களுக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்குன்னே தெரியாது. ஸ்கூல்ல இருந்து வராங்க பசங்க, இல்ல காலேஜ்ல இருந்து வராங்க, அப்ப சும்மா நீங்க ஆரம்பிச்சு விட்டா போதும், அதுங்க கட 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 கடன்னு அந்த டேயோட அதுங்களோட எமோஷன்ஸ் எப்படி இருந்திருக்கு, அதுங்களோட டே எப்படி இருந்திருக்கு, எதை வந்து ரொம்ப உங்களுக்குள்ள ஒரு பாதிப்பு உண்டு பண்ணுச்சு, எதை குறிச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, இதெல்லாம் வந்து நீங்க கேட்டீங்கன்னா ஒரு 10-15 நிமிஷம் குவாலிட்டி டைம் போட்டு கொடுத்தாலே போதும். அதுங்க என்ன பண்ணும், எல்லாத்தையும் சொல்லும், எல்லாத்தையும் சொல்லும். அதே மாதிரி மனைவி கிட்டயும் சரி, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் குவாலிட்டியா போன் எல்லாம் ஓரமா வச்சுட்டு, என்ன ஆச்சு இன்னைக்கு, என்ன போச்சு, வெளியில வேலைக்கு போயிட்டு வர்றீங்க, ஏன்னா வேலைக்கு போயிட்டு வந்தா நமக்கு தான் நிறைய சொல்ல இருக்குன்ற மாதிரி தோணும். ஹஸ்பண்ட்ஸ் வெளியே வேலைக்கு போறவங்களுக்கும் சொல்றேன், இல்ல ஒய்ஃப் வெளியே வேலைக்கு போயிட்டு வரவங்க பிள்ளைங்க கிட்ட நாமளே சொல்லிக்கிட்டு இருப்போம். ஆனா வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் நிறைய விஷயம் இருக்கும் சொல்றதுக்கு, அதை நம்ம நினைக்கிறதே கிடையாது. இன்னைக்கெல்லாம் எப்படி போச்சு, என்ன பண்ணேன்னு மனைவி கிட்ட நிறைய பேர் கேட்கறதே கிடையாது. நான் சொல்றது வந்து சும்மா ஏதோ சொல்றேன்னு நினைக்காதீங்க, அப்படிலாம் இருக்காங்க. அவளுக்கு என்ன இருக்கு போது சொல்றதுக்கு, சமைச்சிட்டு வீட்டு வேலையை பார்த்து நல்லா ஃப்ரீயா தானே இருந்திருப்பாங்கன்ற மாதிரி ஒரு தாட்ல அவங்களுக்குள்ள என்னவோ தாட்ஸே ஓடாத மாதிரி, அவங்களுக்குன்னு அவங்க ஒரு மனுஷங்க தானே, அவங்களுக்கும் எண்ணங்கள் ஓடி இருக்கும், அவங்களுக்கும் நிறைய விஷயம் ப்ராசஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கும் சொல்லணும்னு இருக்கும் இல்ல நிறைய. இருக்கா இல்லையா? அப்படி வீட்டுல இருக்கிறவங்க யாராவது அப்படி ஃபீல் பண்ணிருக்கிறீங்களா? இல்ல நான் மட்டும் சொல்றேன்னா? நான் அப்சர்வ் பண்ணதுல சொல்றேன் இதெல்லாம். சோ அவங்க கிட்டயும் கேளுங்க. அப்புறம் நீங்க கேட்டு முடிச்சீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு 1/2 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க நீங்க சொல்றதுக்கு. ஏன்? அது மாதிரி மாத்தி 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 எதுலலாம் சோ பண்றீங்க, பணத்துல சோ பண்றீங்க, எல்லா விஷயத்திலயும் சோயிங்க கத்துக்கொண்டவர்கள் மற்றவர்களை கவனித்து கேட்கவும் லிசன் பண்ணுவோம், 100% ப்ரெசண்டா இருந்து லிசன் பண்ணுவோம். அதையும்
என்ன பண்ணுங்க, ஆவியானவர்கிட்ட அந்த சுபாவம் உண்டு. நம்மகிட்டயும் அதை என்ன பண்ண முடியும், பிரதிபலிக்க முடியும். நம்மளாலயும் அதை வந்து காட்ட முடியும். அந்த டிவைன் நேச்சர்ல நான் பங்குள்ளவளா இருக்கிறேன். ஸோ ஐ ஹாவ் த லிசனிங் ஸ்கில்ஸ். கவனித்து கேட்கறதுக்கு என்னாலையும் முடியும். அப்படி நான் செய்யும் போது என்னையும் ஒருத்தர் கவனித்து கேட்டுக்கொண்டு இருக்கிறார் ஆல்ரெடி. கர்த்தருக்கு பயந்தவங்க நம்ம பாருங்க, இப்ப ஒருவரோட பேசிட்டு இருக்கோம். இதை கர்த்தர் கவனித்து தான் கேட்டுட்டு இருக்கார். இஸ் நாட் பிஸி. இஸ் நாட் ஒரு வேலை வேற வேலை இருக்கு ஆனாலும் கேட்டுட்டு இருக்கேன்னு இல்லை. நம்மளை கவனிச்சு கேட்கறதா அவர்களுடைய முதல் வேலை. ஸோ நாமளும் அந்த சுபாவத்தை பிரதிபலிக்கும் போது குவாலிட்டி ரிலேஷன்ஷிப், அதாவது நமக்குன்னு ஒரு கூட்டம் நம்ம உருவாக்க முடியும். நல்ல ஆழமான கனெக்ஷன்ஸ். அதாவது சும்மா இவங்களை பார்த்தா இவங்க கூட என்ன பார்த்தா பேசிப்போம் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொந்தங்களுக்குள்ளேயே அப்படி ஆயிடுச்சு. ஸோ மனசை விட்டு மனசை பேசி அந்த ரியல் கனெக்ஷனை ஃபீல் பண்றது ஜனங்க ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. ஏன்னா யாரும் யாருக்கும் காது கொடுக்குறது இல்லை. அவங்கவுங்க விஷயம் தான் பெருசுன்னு ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அதர் சென்டர்னஸ்ன்னு ட்ரையோன்குள்ள திரியேகத்துக்குள்ள நம்ம சொல்லுகிற காரியங்கள் என்னது, அது சும்மா எட்டு சுரக்கா மாதிரி இருக்குது. யூனோ, ட்ரையோன்குள்ள எப்படி இருக்கும், திரியேகத்துக்குள்ள அடுத்தவருடைய விஷயங்களை முதன்மையாக நினைப்பது. அது குடும்பத்துக்குள்ளேயே அது அப்ளை பண்ணணும். கணவருடைய காரியம், பிள்ளைங்களுடைய காரியம். அப்படி நம்ம சோ பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கணவர் கேட்பாரு, நீ உன்னை குறிச்சு என்னன்னு நம்மள கேட்பாரு. பிள்ளைங்க நம்மளை பத்தி விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. சோயிங் ஆரம்பிக்கணும் மாத்தி மாத்தி. இதுலயும் என்ன பண்ணலாம், அன்பு காட்டுவது இப்படியும் செய்யலாம். எப்ப பார்த்தாலும் நானே கேட்டுக்கிட்டு இருக்க முடியுமானா இல்ல. ஆண்டவர் அதற்கான சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றுவார். உங்களை விசாரிக்கிற தேவன் அவர். விசாரிப்பார்னா எப்படி விசாரிப்பாரு, திடீர்னு ஒருத்தவங்க போன் பண்ணி நீங்க எப்படி இருக்கிறீங்க, எல்லாம் உங்ககிட்ட சரியா போயிட்டு இருக்குதா அப்படின்னு கேட்க வைப்பார். உங்களை குறித்து என்ன அப்படிங்கறது ஒருத்தவங்க வந்து கேட்பாங்க. சோ ஆண்டவர் அப்படி நமக்கு ஜெனைனான பீப்புள், ஜெனைன் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஃப்ரெண்ட்ஸ் அல்ல ஆண்டவருடைய பிள்ளைகளை நண்பர்களாக உங்களுக்கு கொடுப்பார். யாரெல்லாம் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டே இல்லை, எனக்கு ஃப்ரெண்டே இல்லை அப்படிலாம் ஃபீல் பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ஃப்ரெண்டு நமக்கு ஆண்டவர் தான். ஆனா பிசிக்கல் ஃப்ரெண்ட்ஸும் நமக்கு தேவை இல்லையா. ஏசப்பா எப்ப பார்த்தாலும் கூட்டத்தோட இருந்துட்டு நம்மள மட்டும் தனியா எப்ப பார்த்தாலும் முட்டிட்டு சவத்தோரத்துல இருந்து அந்நிய பாஷை பேசி ஜோம் பண்ணிட்டு பைபிள் வாசிச்சேருன்னு சொல்லுவாரா? ஆண்டவர் இப்ப 3 வருஷம் இருந்தார் இல்லையா, ஊழியம் செய்தார் இல்லையா. அதுக்கு முன்னாடி அவர் இருந்தார், அப்பயும் ஃப்ரெண்ட்ஸோட தான் இருந்திருப்பார் நான் நம்புறேன். கூட்டத்தோடயே தான் இருந்தார். நம்மள மட்டும் தனியா இருந்து ஆண்டவருடைய பிரசன்னத்துல விழுந்து கெட ஜெபித்து கொண்டிரு, அந்நிய பாஷையிலே இரு, தனியா இரு, அரைக்கதவை பூட்டிக்கொள், அரைக்கதவை பூட்டிக்கொள். நிறைய பேர் இப்ப யாருக்கிட்டையும் பேசுறதாம ஆவிக்குரிய காரியம்னாலே நிறைய பேர் தனியா உட்காந்துக்கிறாங்க போய். அப்படி அல்ல, நமக்கு நல்ல நண்பர்கள், நல்ல உறவு முறை, நல்ல நம்ம கிட்ட உண்மையாவே விசாரிக்கிற ஜனங்கள் நம்மளே சூழ்ந்திருப்பது நமக்கு ஆசீர்வாதம். அது எப்படி வரும், when we sow, நல்ல இன்டென்ஷன்ஸை நாம் விதைக்கும் போது, மற்றவர்களுடைய காரியத்தை குறித்து நாம கவனித்து கேட்கும் பொழுது, விசாரிக்கும் போது நம்முடைய காரியங்களுக்கும் ஆண்டவர் அதற்கான காரியங்களை உருவாக்குவோம். என்னை குறித்து என்ன, என்னை குறித்து என்ன, வாட் அபவுட் மீ அப்படிங்கிறதையே நம்மளுடைய பிளான் ஆச்சு. அது செல்ஃப் சென்டர்ட்னஸ், அது தேவ சுபாவம் கிடையாது. அப்பா உங்க சுபாவம் எதுக்குள்ள பிரதிபலிக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவரை இன்வைட் பண்ணி அதர் சென்டர்டா இருக்கும்போது நமக்கு நம்முடைய காரியங்கள் ஆல்ரெடி இட் இஸ் டேக்கன் கேர்னு அர்த்தம். ஐ ஸ்பீக் குவாலிட்டி ரிலேஷன்ஷிப். ஒருத்தருக்கும் நல்ல நண்பர் வட்டத்தை நான் பேசுறேன். நல்ல ஆவிக்குரிய விதத்துல நீங்க ஆண்டவர்கிட்ட கிட்டி சேரும்படியான பீப்புள் உங்ககிட்ட கனெக்ட் ஆவார்களாக அப்படின்னு சொல்லி உங்களை குத்தி உண்மையாவே விசாரிக்கிற ஜனங்கள் உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் சொல்லி நான் பிளஸ் பண்றேன். ஒரு 5 நிமிஷம் ஒருத்தங்கிட்ட பேசினாலும் உங்களுக்குள்ள ஒரு திருப்தி உண்டாகுற மாதிரியான கனெக்ஷன்ஸ் ஃபார்ம் ஆகட்டும். உங்களுக்குள்ளேயும் அந்த இன்டென்ஷன்ஸ் கிளியரா பியூரா இருக்கட்டும். அது எல்லாமே ஆவியானவர் நம்மளை நடத்துகிறது தாங்க. நமக்கு எதிர்பார்ப்பு இருக்குல்ல, யார்கிட்டயா யாராச்சும் நம்மகிட்ட வந்து எப்படி பாருக்க அப்படின்னு கேட்டுட்டு உண்மையாவே கேட்கணும், உண்மையாவே விசாரிக்கணும். நம்ம குடும்பத்தார்கிட்டயும் இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் இருக்கு, உறவு முறைகிட்டயும் நமக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அதே எக்ஸ்பெக்டேஷனோட தான் அதே அந்த மனுஷர்களும் இருக்கிறாங்கன்னு நம்ம நினைச்சிட்டாலே போதும். ஸோ நாம முந்திப்போம். ஒரு இது வசனம் இருக்குல்ல, ஊழியம் கொல்ல அல்ல ஊழியம் செய்யதான் வந்தேன்னு மனுஷகுமாரன் சொல்றார். மனுஷகுமாரன் ஊழியம் கொல்ல அல்ல ஊழியம் செய்ய. சோ இந்த மாடல் நம்ம என்ன பண்ணோம், அப்படியே ஆழமா பிடிச்சுக்கணும். ஐம் ஹியர், ஐம் ரெடி அப்படின்னு சொல்லி நீங்க இருக்கும்போது, நீங்க ஓப்பனா இருக்கும்போது உங்களை சுற்றி உங்களை காந்த மாதிரி அப்படியே ஒரு மேக்னெட் எப்படி அட்ராக்ட் பண்ணும்,
நீங்க அதை மண்ணில் போட்டாலும் மண்ணில் என்ன பண்ணும், அதுல இருக்கிற இரும்பு எடுத்துக்கும். வேற எங்கன்னா போட்டீங்கன்னா இரும்பு இருக்கிற இடத்துல அதை அப்படியே அட்ராக்ட் பண்ணும்ல, அந்த மாதிரி மனுஷர்களை அட்ராக்ட் பண்ற பீப்புளா நீங்க மாறிடுவீங்க. ஏன்னா ஆண்டவர் அப்படிதான் சுற்றி தீர்ந்தார். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி தீர்ந்தார், நல்ல இன்டென்ஷன்ஸோட சுற்றி தீர்ந்தார், உண்மையாகவே ஜனங்கள் மேல கரிசனை உள்ளவராய் சுற்றி தீர்ந்தார், குடும்பத்தின் மீது கரிசனை உள்ளவராய் சுற்றி தீர்ந்தார். அதனால் நாமளும் அதே சுபாவத்துக்கு நாங்க என்ன இப்ப நானே பண்றோமா இல்லைன்னா இல்ல, பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அந்த சுபாவத்துல நாம பங்குள்ளவர்களா மட்டும் ஆகும். ஜஸ்ட் பிலீவ் ஹோலி ஸ்பிரிட் கேன் ஒர்க் இன் யூ. அவரோட டிவைன் நேச்சர்ல நாம பார்ட்டேக் பண்றதுக்கு ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார், அவர் ஹெல்ப் பண்ணுவார், நம்புங்க, விசுவாசிங்க, அது போதும். டஃப் டாஸ்க்னு ஒண்ணு கிடையாது. செய்ய முடியாத ஒரு விஷயத்தை தேவன் நம்ம இடத்துல பேசவே மாட்டார். அதே மாதிரி செய்ய முடிஞ்ச விஷயத்த செய்யாம இருக்கும் போது மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பார். யூ கேன் டூ இட், உன்னால முடியும், உன்னால முடியும்னு சொல்லி சொல்லி கொடுத்துட்டே இருப்பார், மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பார். ஸோ இன்னைக்கு வேத வாசிப்பை குறித்த தெளிவு, காது உள்ளவன் கேட்கிறதுனா என்ன, லிசனிங்னா என்னது, நமக்கு குவாலிட்டி ரிலேஷன்ஷிப், நல்ல கனெக்ஷன் ஃபார்ம் ஆகணும்னா முதலாவது நல்ல இன்டென்ஷன், மற்றவர்களை விசாரிக்கும் போதும் அந்த இன்டென்ஷனோட விசாரிக்கிறது. நீங்க ரைட் ரிலேஷன்ஷிப்ஸை அட்ராக்ட் பண்ணுவீங்க. வஞ்சகர்கள் உங்க எல்லையில வரவே முடியாது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆண்டவர் பயங்கரமான ப்ரொடெக்ஷன் நம்மளை சூழ்ந்து வைத்திருக்கிறார். வில் ப்ரே. ஏசப்பா, தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, எங்களோடு பேசுகிறதுக்காக நன்றி. இன்னைக்கு பேசின ஒரு விஷயத்திலும் என்னோட நீங்க பேசுகிறதுக்காக நன்றி. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரோடும் பேசிட்டு இருக்கிறது தான் நன்றி. ஈவன் எது ஒரு ஃபோன் காலா இருக்கட்டும், எந்த விஷயமா இருக்கட்டும், ஒரு வரும்போது அவர்கள் எதுக்காக வாட் இஸ் பாதரிங் தேம் அப்படிங்கிற விஷயம் எங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் வரட்டும் ஆண்டவரே. இதுலயும் ஒரு பேலன்ஸ் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக நன்றி. எங்களை பலனை உறிஞ்சுகிற, எங்களை டைல்யூட் பண்ணுகிற, உம்மிடத்துல பிரிக்க பார்க்கிறதான எல்லா விதமான டைல்யூட்டிங் திங்ஸ் எல்லாம் இருந்தாலும் எப்படி நாங்க விஸ்டத்தோட அதுல இருந்து வெளியே வரணும்னு எங்களுக்கு கற்று கொடுக்கறதுக்காக நன்றி. அதே நேரத்துல பீப்புள் இன் நீட், தேவையுள்ள ஜனங்களையும் இவங்களும் அப்படித்தான் சொல்லி நாங்கள் உதாசனமா நினைத்து விடாதபடிக்கு தேவையுள்ள ஜனங்களுக்கு நாங்க அவைலபிளா இருக்கிற கிரேஸ் எங்களுக்கு உண்டாகட்டும். அதே நேரத்துல எங்களுக்கும் எங்களை விசாரிக்கிறதுக்காக ஜனங்களை நீங்க வச்சிருக்கிறீங்க. நீங்க விசாரிக்கிற தேவன். எப்படி நீங்க விசாரிக்கிறீங்க? எங்க அன்புக்குரியவர்கள் மூலமா, எங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமா, எங்களை ஆண்டவர்கிட்ட நடத்துறவர்கள் மூலமா எங்களை விசாரிக்கிறீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி. நல்ல உறவுகளை நீங்க எங்களுக்கு கொடுக்குறீங்க, உமக்கு நன்றி. இது வரைக்கும் எனக்கு ஒருவேளை அதை குறித்து தெளிவு இல்லைன்னா நான் விட்டு கொடுக்குறேன். எனக்குள்ள அந்த குட் ஒர்க், குட் நேச்சரை நீங்க கிரியேட் பண்ணேன்னு நான் விட்டு கொடுக்குறேன். அப்படியே சரண்டர் பண்ணுங்க ஏசப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எங்களுக்குள்ள அந்த இன்சைட் நீங்க கொடுக்கறதுக்காக நன்றி. இதுல இன்னும் அதிகமாய் வளருகிற கிரேஸ் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். நீங்க அப்படியே செய்து விட்டதுக்காக உமக்கு நன்றி செலுத்துக்கிறோம். கனெக்ட் ஆன ஒவ்வொருத்தருக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப்ஸை நான் பிளஸ் பண்றேன். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். நல்ல விதமா ஆண்டவரிடத்துல கிட்டி சேர்க்கிறவர்கள் அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும்ப்பா. We give you all the glory in Jesus name. Amen. Amen. So bless you all. கொஞ்சம் டைம் அதிகமாயிடுச்சு, பட் ஆனா worth the time நான் நம்புறேன். So bless you all. Take care. Bye.